உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதான் அந்த புஷ்பா தப்பான பொண்ணுன்னு நான் நிரூபிக்க எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சியும் தோத்து போச்சு. என்ன மாதிரி நல்ல குணவதி இருந்த இடத்துல கேடு கெட்ட குணம் உள்ள அந்த புஷ்பா வந்துடக்கூடாது. என்னோட கணவரும் என் குழந்தையும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்கு புஷ்பா சூர்யாவோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க கூடாது. கெட்டது தலை எடுக்கும் போது நீ எத்தனையோ அவதாரம் எடுத்து அதை அழிச்சு நல்லத காப்பாத்திருக்க. இப்போ சூர்யாக்கு நடக்க போற கெட்டத அந்த கல்யாணத்தை நீதான் ஏதோ ஒரு வடிவத்துல போய் தடுத்து நிறுத்தணும் தாயே, தடுத்து நிறுத்தணும். என்னாச்சு புஷ்பா? புஷ்பா என்னாச்சு புஷ்பா? புஷ்பா பாம்பு 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 இங்க. ஐயோ பாம்பு பாம்பு. புஷ்பா புஷ்பா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். சரி சார், சீக்கிரம் சார். பிரபாகர் ஹெல்ப் பண்ணு. சரிங்க சார். சூர்யா புஷ்பா மேரேஜ்னு சொன்னாங்களே, மேரேஜ் முடிஞ்சிருச்சா? அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த கல்யாணமே நடக்கல மேடம். நடக்கலையா? என்னாச்சு? ஏன் நடக்கல? அது தாலி கட்ட போற நேரத்துல கல்யாண பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு மேடம். பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா மேடம். அது எப்படி? அதான் யாருக்கும் ஒன்றும் புரியல மேடம். பாம்பு மாயமா உள்ள வந்துச்சு, கல்யாண பொண்ணை கொத்திட்டு போயிடுச்சு மேடம். மாப்பிள்ளை பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு மேடம். நான் வேண்டுன அந்த ஆத்தா தான் கல்யாணத்தை நிறுத்திருக்கா. மாலைய மாத்திட்டு அப்புறம் தாலி கட்டிக்கிட்டு கையெழுத்து போடலான்னு நினைச்சு மாலைய மாத்திக்கிட்டோம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு புஷ்பா? புஷ்பா புஷ்பா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். சரி சார். இதுதான் நடந்துச்சு. ஐயோ, மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி பாம்பு ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சா? அப்ப இனிமே மாப்பிள சூர்யா புஷ் கல்யாணம் நடத்த மாதிரி தான். அதான் பெரிய புஷ் வந்துருச்சு. அபசகுணமா பேசாதீங்க. நான் அபசகனமால பேசல புஷ். நடந்த விஷயங்களையும் இனிமே நடக்க போற விஷயங்களையும் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மாப்பிள சூர்யாவுக்கும் அழகு தேவதை ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த பாம்பு வந்துதான் கல்யாணத்தையே தடுத்துச்சு. இப்பவும் அப்படித்தான் நடந்திருக்குது. சிஸ்டர், எனக்கு என்னவோ அந்த பாம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம புஷ்ஷுக்கு மாப்பிள கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. சங்கரபாண்டி சொல்றதும் கரெக்ட் தான். மாப்பிளைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் துர்கா. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். வரேன் துர்கா, வரேன். துர்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. உண்மைய சொன்னா துர்கா உடம்பு வெடிச்சு செதறிடும். இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யம தர்மராஜா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட் சார் கிட்ட உண்மைய சொல்லலனா கூட பரவாயில்ல. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது உண்மைய சொல்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். பிரபு, எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பிரபு. மாரிக்கு தற்காலிகமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். மாரியுடைய நிலைமை எனக்கும் புரிகிறது. கொஞ்சம் பொறுத்திரு மாரி. நான் சித்திர விசித்திர குப்தனிடத்தில் கலந்து பேசி ஒரு தற்காலிகமான ஏற்பாட்டை செய்கிறேன்.
பிரபு, கொஞ்ச நாட்கள் என்றால் எத்தனை நாட்கள் பிரபு? ஏனென்றால் வருகிற முகூர்த்தத்தில் துர்காவுக்கு கல்யாணம் என சரஸ்வதி அம்மா முடிவெடுத்து விட்டார்கள். அதற்குள் மாரிக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். நான் சித்திர விசித்திரகுப்தனிடம் கலந்து பேசி மாற்று ஏற்பாடுகளை பற்றி சொல்கிறேன். மாரி, நீ எதற்கும் கலங்காதே. கண்டிப்பாக எப்பவும் போல உனக்கு நல்லதுதான் நடக்கும். நாங்கள் எப்பவும் உன்னுடன் உறுதுணையாக இருப்போம். பிரபு, 2 நாள் இருக்கிறது என்று தாமதப்படுத்தி விடாதீர்கள். அதற்கு முன்பாகவே கலந்து ஆலோசித்து மாரிக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். ஆகட்டும் தேவி. மாறி, தைரியமாக இரு. நாங்கள் இருக்கிறோம். என்ன சுவாமிஜி, ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். எங்களுக்கு பிரச்சனையா? என்ன சுவாமிஜி சொல்றீங்க? துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. அந்த மாரியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா சுவாமிஜி, துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு எப்ப பழைய ஞாபகம் வந்தது, எப்படி வந்தது? ஏன் சுவாமிஜி, மாரியோட ஏதோ ஒரு பொருளை துர்கா தொட்டாதானே அவளுக்கு அந்த மாரியோட நினைவுகள் எல்லாம் வரும்னு சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். அதனாலதான் நாங்க மாரியோட ஞாபகமா இருக்கிற பொருட்களை எல்லாம் அன்னைக்கே நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோமே. ஆமா சுவாமிஜி, துர்கா மாரியோட எந்த பொருளை தொட்டதுனால மாரியோட ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு? மாரியோட தாலிய. தாலி? துர்கா மாரியோட தாலிய தொட்டதுனால மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. ச்சே, மாரியோட ஞாபகமா இருக்கிற எல்லா பொருளையும் தீயில போட்டு எரிச்சிட்டோம் சுவாமிஜி. ஆனா இந்த தாலிய மட்டும் எப்படி மறந்தோன்னு தான் தெரியல. சிஸ்டர், நான் மறக்கல சிஸ்டர், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் தாலியையும் நெருப்புல போடலான்னு அந்த தாலியை எடுக்க போனேன்னா அப்போ ஒரு ஸ்னேக் என்ன கொத்த வந்துச்சு. அதான் நான் தாலி எடுக்காம முடியாதுட்டேன் சிஸ்டர். உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்க, அதான் உங்ககிட்ட சொல்லல. ச்சே. சுவாமிஜி, இப்ப என்ன பண்றது? அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாரி நான் தான் மாறின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ உடம்பு வெடிச்சு செதறிடும். சிஸ்டர், எப்படியாவது அந்த துர்காவை நீங்க டெம்ப் பண்ணி நான் தான் மாறின்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சிருக்க சிஸ்டர். அப்போ அந்த துர்கா பலூன் மாதிரி டொப்புன்னு வெடிச்சிருவா சிஸ்டர். நீங்க ஜெயிச்சிருவீங்க. சுமார். ஆனா தான் மாறிங்கிறத ஏதோ ஒரு ரூபத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பா. மாரி புருஷ சூர்யாவுக்கும் புஷ்பாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். துர்கா உடம்புல இருக்கிற மாரி அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.